ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். எங்கடா இந்த காலையில தானே யோசிக்கிறீங்க? ஆமா, வாய்ஸ் கொடுக்குறேன் சரியா. இன்னைக்கு இந்த மத்தியான சமையல தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. இது பாருங்க, பால் சொதி வைக்க போறேன். 2 விளா மீனை நல்லா துப்புரவா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதுல கொஞ்சமா சின்ன வெங்காயம், கொஞ்சமா வெள்ளைப்பூடு, கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 ஆம்பால் 3 ஆம்பால் மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சமா புளி, இதெல்லாம் சேர்த்து இங்கே வச்சுட்டு கொதிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம்னா வெந்தயம் போடலாம், சின்ன சீரகம் போடலாம், மிளகு போடலாம். அப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று போடலாம். நான் இப்போதைக்கு எதுவும் சேர்க்கல. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அரைக்கீரையை நல்லா துப்புரவா கழுவி எடுத்து வச்சிருக்கேன்னா அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா வெள்ளைப்பூடு, கொஞ்சமா சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு மூடி, மஞ்சள் தூளும் போடுறேன்னா போட்டு மூடி அவிய வைக்க போறேன். இது இங்கால நல்லா அவியட்டுக்கும். அவிஞ்சோன்னா அதுக்கு பிறகு நாங்கள் மசிச்சுட்டு தேங்காய் பால் விடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பக்கமாக அவிஞ்சு கொண்டிருக்கா. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா சின்ன வாடை பால் சொதி கொதிச்சு கொண்டிருக்கு. இதுல பாருங்க சால மீனை துப்புரவாக்கி வச்சிருக்கேன். இதுல கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா மிளகாத்தூள், அதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டு நல்லா பிரட்டி விடுவோம். நல்லா பிரட்டி வச்சாச்சா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா அங்கால தோசைக்கல்லை வச்சுட்டேன். தோசைக்கல் நல்லா சூடாகணும். சூடானோட எண்ணெய் ஊத்திட்டு இதை பொரிச்சு எடுக்க வேண்டியதான். சால மீன் பொரிச்சு சாப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்டா இருக்கு. நாங்க பொரிச்ச உடனே 1-2 எடுத்து சாப்பிடுறோமே சொல்லுங்க, அப்படி சுவையா இருக்கும். பொறுமை இல்லை, அதாலதான். இப்ப நல்லா பிரட்டியாச்சா. இங்கால பாருங்க தோசைக்கல்ல எண்ணெய் நல்லா சூடாயிட்டா. இப்ப நாங்க பிரட்டி வச்சிருக்கிற சால மீன் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு பிரட்டி வச்சிருக்கேன் தானே, அந்த சால மீன் ஒவ்வொண்டா இந்த மாதிரி எடுத்து போட்டு பொரிக்க வேண்டியதான். எனக்கு இந்த தோசைகள் வாங்கினதுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் பொரிக்கிறது உண்மைக்கு அவ்வளவு சுகமா இருக்கு. முன்னாடி எல்லாம் சட்டியில போட்டா அது ஒரு டைம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எடுக்கிறது பிரட்டுறது எல்லாம். ஆனா இந்த தோசைகள் வாங்கினதுக்கு பிறகு மீன் பொரிக்கவே ஆசையா இருக்கு தெரியுமா. அப்படித்தான் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா மீனையும் இந்த மாதிரி போட்டாச்சு. ஒரு பக்கம் நல்லா வேகட்டுக்கும், அதுக்கப்புறம் மற்ற பக்கம் திருப்பி விட வேண்டியதான் சரியா. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துச்சா, இனி இதை மற்ற பக்கம் திருப்பி விடுறேன். பாத்தீங்களா, இந்த மாதிரி மற்ற பக்கம் திருப்பி விடணும். மற்ற பக்கம் அவியட்டுக்கும். ஒரு பொரியல் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் சாப்பிடக்க நல்லா இருக்கும் தானே. மரக்கறி சாப்பாடுண்டானே, அப்படி இல்லைன்னு சொன்னால் மீன் சாப்பாடுண்டானே ஒரு பொரியல் இருந்தால் தான் எப்போவுமே செம்மையாக இருக்கும் இல்லையா. எல்லாமே சாப்பிடலாம் தான், இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா. அப்படி தானே. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மீனையும் இந்த மாதிரி மற்ற பக்கம் திருப்பி விடுறோம். சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வெயில்னு சொல்கிறீங்க? உங்கள் வீட்டு வெயிலா எங்கள் வீட்டு வெயிலா? செம்ம வெயில். அந்த வெயிலுக்கே சமைச்சு சாப்பிட்டாகணும். இப்போ இந்த மாதிரி எல்லா மீனையும் திருப்பி விட்டாச்சு. நீ மற்ற பக்கம் அவியட்டும். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் சொதி சூப்பராக நல்லா இப்படி கொதிச்சு வந்து கொண்டிருக்கேன். நீ கொதிச்சோடனே இது இறக்க வேண்டியதான். இங்கால மீனெல்லாம் பொரிஞ்சிட்டா இனி ஒரு மீனாக எடுக்க வேண்டியதான். நான் முதல் போட்ட மீன்களை தான் எடுக்கிறேன் முன்னாடியே. அப்போ அது முன்னாடியே பொரிஞ்சிருக்கு. நடுவில் இருக்கிற மீன் அதுகளெல்லாம் டக்குன்னு பொரிஞ்சிடும். கடைசியாக நாங்கள் சைட்டில் போட்டோம், அதை கொஞ்சம் நடுவில் எடுத்து விட்டுட்டு கடைசியாக எடுக்க வேண்டியதான். இப்போ பொரிஞ்ச மீன்கள் எல்லாத்தையும் கடன்னு எடுப்போமா. இப்போ மீனெல்லாம் பொரிச்சிட்டேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் திருக்க மீன் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு பாருங்கள் சட்டியை வச்சுட்டு சட்டி சூடானோன்னு எண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிட்டு இப்போ கொஞ்சமாக வெந்தயம் சேர்க்குறேன்னா வெந்தயத்தை சேர்த்து கொஞ்சம் பொரிய விடணும். வெந்தயம் பொரிஞ்சோடனே கருவேப்பிலை கொஞ்சம், ரம்பையில் கொஞ்சம் சேர்க்குறேன். போட்டால் அது கொஞ்சம் பொரியணும். நான் வெள்ளைப்பூடை பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுசாக தான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் இடித்து சேர்க்கலாம். இப்போ கருவேப்பிலை ரம்பையிலோட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளைப்பூடு இந்த மாதிரி முழுசாக நான் ரெண்டா வெட்டி இப்படியே போடுறேன். ஆனால் இடிச்சு போட்டாலும் நல்லா இருக்கும். ஆனால் எங்கட வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி போட்டால் தான் கூட விருப்பம். அதால தான். இதோட கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சம் இல்லை கொஞ்சம் கணக்கா சின்ன வெங்காயத்தையும் போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இது நல்லா வதங்கி வரணும். அதுக்கு பிறகுதான் அடுத்த கட்டம் சரியா. யாருக்கெல்லாம் திருக்க மீன் குழம்பு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு நல்லா பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக திருக்க மீன் கிடைச்சதுன்னு சொன்னால் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். இந்த திருக்க மீன் கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தை பெற்ற தாய்மாருக்கு கொடுப்பினம், என்ன பால் சுரக்கிறதுக்காக கொடுப்பினம். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாரி வருத்தம், இடுப்பு வருத்தங்களுக்கெல்லாம் இந்த நாரி உழைவுகள் அதுகளுக்கெல்லாம் இந்த திருக்க மீன் நல்லா கேட்கும்னு சொல்லிவிடும். அதால கிடைச்சதுன்னா நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க சரியா. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரை நல்லா தண்ணி வத்தி வந்துட்டு ஏனி இறக்கி இதை நல்ல இந்த அகப்பக்காமல் இப்படி கட்ட மசிச்சு எடுக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்களா நல்லா மசிச்சு எடுத்துட்டேன்னா இப்போ முதலாம் பால் தலைப்பால் கொஞ்சம் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு அப்படியே நல்லா பிரட்டி கொஞ்சம் கொதிக்க வச்சு இறக்க வேண்டியதுதான். பால் சொதிக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2ஆம் பாலும் 3ஆம் பாலையும் விட்டு கொதிச்சு வரைக்குள்ளேயும் தலைப்பால் சேர்க்கலாம். அப்படியும் செய்வினம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வினம். நான் பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னாடியே தலைப்பால் 2ஆம் பால் 3ஆம் பால் எல்லாத்தையும் ஒரேடியா வச்சு கொதிக்க வச்சிருவேன். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டா இனி தக்காளி பழம் பட்டி வச்சுக்கணும். ஒரு 2 கணக்கான சைஸ் தக்காளி பழம் பட்டி வச்சுக்கணும். இப்போ அதை சேர்க்கிறேன். இப்போ தக்காளி பழத்தை நல்லா வதக்கி விட வேண்டியதான். தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, தக்காளி பழம் இங்கே நல்லா விலை குறைஞ்சிட்டுது, நல்ல மலிவாக இருக்குது. தக்காளி பழத்தில் ஏதாவது சாப்பாடு செஞ்சு சாப்பிட ஆசையா இப்போவே வாங்கி நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. ஏன்னா எப்படியும் டிசம்பருக்கு விலை கூடும். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரை நல்லா பால் பாருங்க, அப்படியே தேங்காய் பால் எல்லாம் வத்தி நல்லா பிறண்டு வந்துச்சா கொஞ்சமாக உப்பு போட்டு அப்படியே வதக்கி போட்டு கீரையை இறக்க போகிறேன்.
கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படி விட்டுட்டு வைக்க போகிறேன். உப்பு போட்டிருக்கேன் தானே, அதால தான். நீங்களே பாருங்கள் தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டு இப்போ நான் கழுவி துப்புரவாக்கி வச்சிருக்கிற திருக்க மீன் இருக்குது தானே, அதை சேர்க்கிறேன். அதை சேர்த்து நல்ல வடிவாக ஒரு கப் பிரட்டி விட்டுட்டு இதை இப்படியே அவிய விடணும். மூடி தண்ணி எதுவுமே சேர்க்கல, அந்த மீனில் இருக்கிற தண்ணியிலேயே அவிஞ்சு வரும். அது அங்கால ஒரு பக்கம் அவியட்டுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரை நல்லா அப்படியே பால் எல்லாம் அப்படியே உண்டா அப்படியே கீரையோட சேர்ந்து பிரண்டு வந்துட்டு இனி இறக்கி ஒரு கிண்ணத்துக்கு மாற்ற வேண்டியதான். இங்கால அரைக்கீரை ரெடி, பால் சொதி ரெடி, மீன் பொரியல் ரெடி. இனி குழம்பு தான் வச்சு இறக்க போகிறேன். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திருக்க மீன் நல்லா அவிஞ்சு வருது பாருங்க. இனி இப்போ நான் தூள் சேர்க்குறேன், குழம்பு தூள். இது வீட்டில் அரைச்ச சோபா சாஸ் குழம்பு தூள் சேர்க்குறேன்னா சேர்த்துட்டு இதோட 2 அம்பாலும் 3 அம்பால் தேங்காய் பால் அதை சேர்க்கிறேன். இதோட 1 அம்பாலும் சேர்க்கிறேன். இந்த 1 அம்பால் நீங்கள் கொதிச்சு கொண்டு வரும்போது சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடியே சேர்த்துருவேன். இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான அளவுக்கு புளி, பழப்புளி சேர்க்கிறேன். சேர்த்துட்டு உப்பும் கொஞ்சம் சேர்க்கிறேன், தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொதிக்க வைக்க வேண்டியதான். இது நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்துச்சுன்னு சொன்னால் சூப்பரான எங்களோட திருக்க மீன் குழம்பு ரெடி. இந்த திருக்க மீன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட சோறோட சாப்பிட்டா இன்னும் செம்மையாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புட்டுக்கும் நல்லா தான் இருக்குது. நாங்கள் புட்டுக்கு எந்த கறிண்டாலும் வச்சு சாப்பிட்றோம், செம்மையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா திருக்க குழம்பு நல்லா செம்மையாக அப்படியே கொதிச்சு வந்து கொண்டிருக்கு. பார்த்தீங்களா சைட்டெல்லாம் இந்த மாதிரி கொதிச்சு வந்து கொண்டிருக்குது. இனி கொஞ்ச நேரம் கொதிச்சோன்னே ஃப்ரெண்ட்ஸ் நான் தணிச்சு விட்டுருவேன். அடுப்பை தணிச்சு விட்டோன்னே பார்த்தீங்களா இந்த மாதிரி எண்ணெய் பிரண்டு இப்படி வரும், நல்லா இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா இந்த டைம் என்ன செய்யணும், கொஞ்சம் நான் மல்லியில் வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லியில் வாங்கிட்டு வந்தேன்னா அதை வெட்டி வச்சுருக்கேன். அதை மேலால் தூவிட்டு ஒரு நிமிஷம் விட்டு இறக்கினோம்னு சொன்னால் எங்களோட சூப்பரான திருக்க மீன் குழம்பு ரெடி. பார்த்தீங்களா இந்த மாதிரி மல்லியிலே போட்டாச்சு. ஏனி இப்போ குழம்பு இறக்க வேண்டியதுதான். சூப்பரான டேஸ்டான எங்களோட திருக்க மீன் குழம்பு ரெடி. பார்த்தீங்களா இங்கால திருக்க மீன் குழம்பு ரெடி, அங்கால சோறு ரெடி. இன்றைக்கு குத்தரிசி சோறு வடிக்கல, சம்பாரிசி சோறு தான் இன்றைக்கும் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மீன் பொரியல் ரெடி, அரைக்கீரை ரெடி, அங்கால சின்ன வாடை பால் சொதி ரெடி. ஓகே, இனி எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லியா. வாங்க டேஸ்ட் பண்ணலாம். வித்தியாசமா இருக்கான்னு பாப்போம். வித்தியாசமே வளமையா வைக்கிற திருக்க மீன் கறி. திருக்க மீன் கறி கீரை இருக்கு, பொரிச்ச மீன் இருக்கு. பாருங்க பாருங்க சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? வேற லெவல். ஓகே. சுவையா இருக்கா? பொரிச்ச மீன் இருக்கு. பொரிச்ச மீன் இருக்கு. சால மீன் பொரியல் சாப்பிடுங்க. சால மீனை பொரிச்சு கீரையோட சேர்த்து உப்பு உரைப்பு எல்லாம் காணும். பொரிச்ச மீன் நம்ம சாப்பிட்டு. ஓகே 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 நாங்க சாப்பிட போறோம், எங்களுக்கு பசிக்குது. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, நாங்க உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். பை டாடா. பை நாங்க சாப்பிட போறோம்.